திரு ராஜவேல் அவர்கள் பேசுகின்ற பொழுது அதிக நம்பிக்கையோடு வரும் தேர்தலிலே பாரதிய ஜனதா கட்சி ஒரு மிகப்பெரிய வெற்றியை தமிழகத்தில் பெறும் என்கின்ற நம்பிக்கை தெரிவித்தார்கள். ஆனா உண்மையிலே நாங்கள் களத்தில் பல ஆண்டுகளாக வேலை பார்த்தாலும் கூட அந்த நம்பிக்கை தற்போது ஏன் அதிகமாக இருக்கிறது என்றால், பொதுவாக சண்டே ஆப்டர்நூன்னா எல்லாரும் வீட்டில் அமர்ந்து ஒன்னா சன் டிவி கே டிவி பார்க்கணும், இல்லைன்னா படுத்து உறங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலையில் இந்த ட்ரிப்ளிகேன் பகுதியில் ஒரு அரங்கம் நிரம்பும் அளவுக்கு தேசிய சிந்தனையாளர்கள் ஒரு கூட்டத்துக்கு வருகை தருகிறார்கள் என்றால் இதுதான் உண்மையான மாற்றத்துக்கான அறிகுறியாக நான் பார்க்கிறேன். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இந்த மேடையில் பேசுவதற்கு வாய்ப்பு வழங்கிய பிஜேபி திங்கர்ஸிற்கும் அதன் தலைவர் திரு அண்ணன் செல்வி அவர்களுக்கும், அண்ணன் பேசும்போது கேப்ல என்ன அண்ணன் சொல்லிட்டீங்க நீங்க, அது என்ன அண்ணன் சொல்லி வயசை குறைச்சுக்கிறாரு, அதோட பழக்கம் இருக்காது. திரு அண்ணன் செல்வி அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த திரு ஆடிட்டர் சுந்தராமன் அவர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு பெருந்திரளாக வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என் வணக்கத்தை பணிவன்போடு தெரிவித்துக் கொண்டு, எப்போதுமே ஒரு ஸ்டேஜ்ல இந்த பேச்சாளர் நிறைய பேர் தான் நம்ம பேசக்கூடாது, நம்ம பேச ரொம்ப சுமாரா தெரியும். இன்னைக்கு ரெண்டு அற்புதமான பேச்சாளர்கள் திரு ராஜவேல் நாகராஜன் அவர்களும் எனக்கு பின்னால் பேச இருக்கும், உங்களை மிரட்ட இருக்கும் பட்டிமன்ற புயல் அண்ணன் திரு மணிகண்டன் அவர்களும் மேடையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இங்க வருகை தந்திருக்கக்கூடிய திரு மது அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மேடையில் இருக்கக்கூடிய மாவட்டத்தின் தலைவர் திரு விஜயானந்த் அவர்களுக்கும் வணக்கத்தை கூறி, இன்றைய தினம் ஒவ்வொரு டாபிக் கொடுத்தாங்க. அதுல எனக்கு மை விஷன் ஃபார் அமேசிங் தமிழ்நாடு, அதாவது அற்புதமான தமிழ்நாடை அமைப்பது எப்படி என்கின்ற தலைப்பில் பேச வேண்டும் என்று எனக்கு கூறப்பட்டிருந்தது. அமேசிங் தமிழ்நாடு எப்படி உருவாக்க வேண்டும் என்றால் ஒரு பொற்கால ஆட்சி அமையும் போதுதான் அது உருவாக்க முடியும். தமிழகத்தில் பொற்கால ஆட்சி இருந்துச்சா இல்லையா என்று கேட்டால், அதாவது ஆப்டர் இண்டிபெண்டன்ட் இந்தியா, இண்டிபெண்டன்ட் இந்தியாவுக்கு முன்னாடி இருந்த பொற்கால ஆட்சியை நம்ம ஹிஸ்டரி புக்ஸ்ல படிக்க முடியல, நம்ம மறந்துட்டோம். ஆனா இண்டிபெண்டன்ட் இந்தியாவுக்கு பிறகு இருந்த பொற்கால ஆட்சி ஒன்று இருந்தது. நான் அரசியல்ல எல்கேஜி படிக்கிற காலத்திலிருந்து ஐ எம் அன்காம்ப்ரமைசிங் பிஜேபியன், அதுல எந்த விதமான சமரசம் செய்யாமல் பாஜகவில் மட்டும் 17 ஆண்டுகளாக பயணித்துக் கொண்டு வருகிறேன். ஆயினும் மாற்று சிந்தனையை சார்ந்த காங்கிரஸ் கட்சியிலிருந்து வந்த கர்ம வீரர் காமராஜர் ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி என்பதை ஏற்றுக்கொள்வது எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. நீங்க கைத்தட்டுறதை பார்க்கும்பொழுது உங்களுக்கு அதுக்கு ஆட்சேபனை கிடையாது. ஏன் கர்ம வீர காமராஜர் ஆட்சி பொற்கால ஆட்சி என்றால், அனைவருக்கும் தரமான கல்வி, அனைவருக்கும் தரமான மருத்துவம் என்கின்ற அடிப்படையிலே தமிழகத்தில் ஆட்சி அமைத்தவர் திரு கர்ம வீரர் காமராஜர் அவர்கள். ஆனால் மாற்று சிந்தனையாக இருந்தாலும் கூட இன்றைய காலகட்டத்தில் இந்திய திருநாட்டில் இது இரண்டையும் கொடுக்கக்கூடிய ஒரே கட்சி பாஜக மட்டும்தான் என்பதுதான் நிரந்தரமான உண்மை. இன்னைக்கு காமராஜரோட கனவை தூக்கி பிடித்து தமிழகத்தில் மட்டுமல்ல இந்திய திருநாட்டில் குவாலிட்டியான எஜுகேஷன், அதுக்கு சிறந்த உதாரணம் 2014க்கு முன்னாடி இந்திய திருநாட்டில் எத்தனை ஐஐடி இருந்துச்சு, எத்தனை ஐஏஎம் இருந்துச்சு, இன்னைக்கு இந்தியா முழுவதிலும் எத்தனை ஐஐடி ஐஏஎம் இருக்கு என்று எண்ணி பார்த்தால் மட்டும் போதும். எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறாங்க. எய்ம்ஸ் ஆஸ்பத்திரினா டெல்லியில மட்டும்தான் இருக்கணுமா என்ற கேள்வி கேட்டவர்களுக்கு இந்தியா முழுவதிலும் எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் இருக்க வேண்டும், சிறப்பான மருத்துவம் கிடைக்க வேண்டும் என்று எண்ணக்கூடிய ஒரே இயக்கம் பாஜக மட்டும்தான். அப்படி காமராஜரோட கனவை நினைவாக்கக்கூடிய ஒரே கட்சி இன்னைக்கு இந்தியாவில் இருக்கும் என்றால் அது பிஜேபி தான். காங்கிரஸ்காரன் காமராஜரை மறந்து பலகாலம் ஆச்சு. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய இந்த வேளையிலே காமராஜர் ஆட்சியை தூக்கி எறிய காரணமாக இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம். அவருக்கு பின்னால்
அண்ணாதுரை அவர்கள் தமிழகத்தோட சிஎம் ஆறாரு. ஆனா அண்ணாதுரைட்ட இருந்து மிக தந்திரமாக ஆட்சியை கைப்பற்றி தமிழகத்தின் முதல்வரானவர் திரு கருணாநிதி அவர்கள். ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி. அதுக்கப்புறம் பேச நம்ம கருணாநிதி முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் தமிழ்நாடோட நிலைமை என்ன ஆச்சு என்பது எல்லாத்துக்குமே தெரியும். அவர் முதல்வரான உடனே செய்த முதல் காரியம் தமிழகத்தில் இருந்த புரோஹிபிஷன், அதாவது ஆல்கஹால் இல்லாத ஒரு சூழ்நிலையை மாற்றி, அதற்கு அவர் கூறிய காரணம் அரசாங்கத்துக்கு போதுமான வருமானம் இல்ல, அதனால் நாங்க சாராயத்தை விற்க போறோம் என்று சொல்லி தமிழகம் முழுவதிலும் சாராயத்தை ஆறு போல ஓட வைத்தவர் திரு கருணாநிதி அவர்கள். அன்னைக்கு ஆரம்பிச்சது தமிழ்நாடோட சீரழிவு. இந்த 50 ஆண்டு கால திராவிட ஆட்சியிலே தமிழகத்துக்கு ஏற்பட்டது வளர்ச்சியா வீழ்ச்சியா என்று கேட்டால் வீழ்ச்சி மட்டும்தான் என்பதுதான் உண்மை. இந்த வீழ்ச்சிக்கு காரணம் இந்த 50 ஆண்டுகால ஆட்சி. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தோட அந்த காலத்தில் அதிகப்படியான அவதிகளுக்கு மக்கள் ஆளாகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். சரி, இது எப்படி சரி செய்ய போறோம்? அமேசிங் தமிழ்நாடுக்கு என்ன ஒரு விஷன், அது எப்படி நடைமுறையில சாத்தியம் என்கின்ற கேள்விக்கு இதற்கு பதில நான் கடைசியில சொல்லணும். ஆனா நான் முதலே சொல்லிடுறேன். தமிழகத்தில் மீண்டும் பொற்கால ஆட்சி அமேசிங் தமிழ்நாடு என்று ஒன்று ஏற்பட முடியும் என்றால் அது பாஜக ஆட்சி அமைந்தால் மட்டும்தான் சாத்தியம். 2024 இது துவங்க வேண்டும். இதற்கு பிள்ளையார் சொல்லிய நம்ம வரப்போகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே போடுவது நம் ஒவ்வொருவரின் கடமை. நீங்க அரசியல்ல நேரடியாக இல்லாம இருக்கலாம், ஆனா it is the duty of every citizen of our state to ensure that our state becomes number one again. அதற்கு நம்ம அனைவரும் ஒன்று கூடி we all have our part to play. இது ஒரு கட்சியோ ஒரு இயக்கமோ தனி மனிதரோ சேர்ந்து செய்யக்கூடிய விஷயம் கிடையாது. நம்ம அனைவரும் சேர்ந்தாதான் என்னைக்கு நீங்க போயிட்டு அந்த ஓட் மிஷின்ல உங்க பிங்கரை பிரஸ் பண்ணி வாக்களித்தீர்களோ அன்னைக்கு ஒரு பார்ட் ஆஃப் பாலிடிக்ஸ். நீங்களும் அரசியல் இருக்கீங்க, ஆக்டிவா கேம்பெயின் பண்ணாம இருக்கலாம், ஆனா உங்களோட ஒவ்வொருவரோட ஓட்டும் தான் இந்த மாநிலத்தோட தலையெழுத்த, இந்த நாட்டோட தலையெழுத்தை நிர்ணயித்துக் கொண்டு இருக்கிறது. ஆகவே இந்த 2024 எலெக்ஷன் என்பது வெரி குரூஷியலான எலெக்ஷன். ஏன்னா எப்பவுமே ஒரு உதாரணம் செட் பண்ணும்ல, நாங்க நல்லாட்சி கொடுக்க போறோம்னு சொன்னா பத்தாது. நல்ல எம்பிக்களை நம்ம கொடுக்கும் பொழுது அவர்கள் மத்திய அரசாங்கத்தோட திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை நம்ம ஏற்படுத்த முடியும். 2026 தமிழகத்தில் தாமராட்சி மலர்வதற்கு பிள்ளையார் சொல்லி இந்த 2024 பார்லிமெண்டரி எலெக்ஷன் இது நம்ம செய்து காட்ட வேண்டியது நமக்கு கடமை. சரி, பிஜேபி வந்தா என்ன செய்ய போறாங்க? There's already poll promises. இன்னைக்கு இந்திய திருநாட்டில் கேரளா போன்ற மாநிலத்தில் கூட நவோதயா பள்ளிகள் இருக்கின்றன. தமிழ்நாட்டில் மட்டும்தான் நவோதயா பள்ளிங்கிற கான்செப்டே இல்ல. குறைந்த கட்டணத்தில் சிறந்த கல்வி தரக்கூடிய நவோதயா பள்ளிகளை தமிழகத்தில் அனுமதிக்காதது ஏனென்றால் திராவிட முதலாளிகளோட ஸ்கூல் பிசினஸ் அடிபட்டுங்கிற ஒரே காரணத்துக்காக, அவங்க பாக்கெட்ல விழக்கூடிய பைசா குறைஞ்சுங்கிற ஒரே காரணத்துக்காக மாணவர்களுக்கு நல்ல தரமான கல்வி கொடுக்காத இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். பிஜேபியோட போல் பிராமிஸ் நவோதயா பள்ளிகள் குறைந்தபட்சம் ஒன்று ஒவ்வொரு மாவட்டத்திலும் திறக்கப்படும் என்பது பிஜேபியோட பிராமிஸ். சைனிக் ஸ்கூல்ஸ், மிலிட்டரி டிசிப்ளின் இருக்கக்கூடிய சைனிக் ஸ்கூல்ஸ், இன்னைக்கு மாணவர்களுக்கு தேவை அந்த டிசிப்ளின். நவோதயா பள்ளிகள், சைனிக் பள்ளிகள் அனைத்து இடங்களும் திறக்கப்பட வேண்டியது காலத்தின் கட்டாயம். அது பாஜக வந்தால் மட்டும்தான் சாத்தியம். இன்னைக்கு அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு நம்ம சொசைட்டியை ராக் பண்ணக்கூடிய விஷயம் இது பாலிடிக்ஸ்லாம் அப்பாற்பட்டது. ஒவ்வொரு மனிதரோட, ஒவ்வொரு பெற்றோரோட, ஒவ்வொரு தாய் தந்தை பாட்டி தாத்தா என்று வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் மிகப்பெரிய கவலை இன்னைக்கு தமிழகம் இந்திய திருநாட்டின் ட்ரக் கேபிட்டலாக மாறி இருப்பது மிகப்பெரிய வேதனை. இது இந்த சொசைட்டியில பாத்தீங்கன்னா லோவர் இன்கம் குரூப்ல ஆரம்பிச்சு மிடில் இன்கம் குரூப்ல இருந்து கோடீஸ்வரா இருக்காங்க வரைக்கும் எந்த ஒரு தாய்மாரும் தகப்பனோ தன் பிள்ளை போதைக்கு அடிமையாவதை விரும்ப போவது கிடையாது. அதை அனுமதிக்கவும் மாட்டார்கள். ஆனா இன்னைக்கு வெக்க கேடு, தமிழகத்தை சார்ந்த ஒரு நபர் இன்டர்நேஷனல் ட்ரக் கிங் பின்னாக மாறி இந்த ட்ரக் வேர்ல்ட கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா என்பது
பெருமைப்படக்கூடிய விஷயம் கிடையாது. தமிழகத்தில் சுந்தர் பிச்சை வந்தா நம்ம மார்த்தட்டி சொல்லுவோம். ஆனா இன்னைக்கு சாதிக் பாஷா வந்ததுனால தமிழகத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தலைக்குனிவுக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் காரணமாக மாறிவிட்டார்கள். இதை நான் கைத்தட்டுறக்காக சொல்ல, மிகுந்த வேதனையோட சொல்றேன். உலகத்தில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கெல்லாம் தலைவர்களாக தமிழகத்தை சார்ந்தவர்கள் வரும் பொழுது இன்னைக்கு இந்த இன்டர்நேஷனல் கிங்பின் மலேசியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நடக்கக்கூடிய ட்ரக் டிராபிக்கு தமிழகத்திலிருந்து ஒருத்தன் இதுக்கு தலைவனாக திகழ்ந்து கொண்டிருக்கிறான். அதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் துணை போயிருக்குது என்பது மிகுந்த மனவேதனையும் வருத்தத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயம். எல்லாருக்கும் ஒரு பெரிய அசிங்கம். இப்படி ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. இதை நம்ம உடனடியாக எதிர்கொள்ள வேண்டும். ஏற்கனவே எங்கள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவருக்கு கூறியிருக்கக்கூடிய விஷயம் ஒன்று, பாஜக ஆட்சிக்கு வந்தவுடன் படிப்படியாக, ஏன்னா ஒரே நாள்ல புரோஹிபிஷன் கொண்டு வந்தா குடிப்பவங்களுக்கு தான் தெரியும் ஆல்கஹாலிசம் எவ்வளவு ஒரு கேடுகட்ட விஷயம், அது அவர்களை அழித்துவிடும். அதனால படிப்படியாக குறைக்கப்பட்டு விவசாயிகளை ஊக்குவிக்கக்கூடிய கள்ளுக்கடைகள் திறக்கப்படும் என்பது அண்ணாமலை அவர்களோட வாக்குறுதி. அதை ஏற்கனவே பேசியிருக்காங்க. ஏனென்று கேட்டால் இன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய 70% லிக்கர் ஃபேக்டரி எல்லாமே ஓன் பண்றது யாருன்னா திராவிட முன்னேற்ற கழக முதலாளிகள் தான். இங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏ, எம்பி, மந்திரி தான் இங்க இருக்கக்கூடிய எல்லா லிக்கர் ஃபேக்டரி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் இந்த அமேசிங் தமிழ்நாடு விஷனுக்கு செய்ய வேண்டிய விஷயம், இந்த லிக்கர் ஃபேக்டரி எல்லாத்தையுமே should be nationalized, taken away from this, இந்த திராவிட முதலாளிகள், இந்த பெருச்சாளிகிட்ட இருந்து எடுக்கப்பட்டு they should be nationalized. என்ன பண்ண போ, நேஷனலைஸ் ஆக்கி நீங்க சாராயம் விற்க போறீங்களான்னு கேட்டா இல்ல. இன்னைக்கு சொசைட்டிக்கு தேவை எத்தனால். அந்த எத்தனால இதே ஃபேக்டரியில எடுத்து மக்களுக்கு கொடுத்து நாட்டோட பொருளாதாரத்தை உயர்த்துமே தவிர வீடுகள் இருக்கக்கூடிய பெண்களோட தாலி அறுக்க கூடாது. they should be turned into ethanol manufacturing industries. அதற்கு மாற்ற வேண்டும். இன்னைக்கு இதெல்லாம் காலத்தின் கட்டாயம், அவசியம். இதெல்லாம் செய்ய வேண்டும். இன்னைக்கு பெங்களூர்ல பாருங்க, இந்தியாவோட ஐடி கேபிட்டல். ஆனா கார கழுவ கூடாது, கையை கழுவ கூடாது. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த உடனே எப்படியோ தெரியல, ஒரே ஆண்டுல இன்னைக்கு தண்ணீர் பஞ்சம், மக்கள் அவதிப்படக்கூடிய ஒரு கேவலமான சூழ்நிலை இந்தியாவோட ஐடி கேபிட்டலுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. சென்னை வெகு தூரத்துல இல்ல. சென்னையில பாத்தீங்கன்னா 2 எக்ஸ்ட்ரீம். மே மாசம் ஆனா தண்ணிக்கு பஞ்சம், ரோட்ல இன்னைக்கு வரைக்கும் லாரி வந்தா குடத்தோடு இருக்கக்கூடிய மக்களை நம்ம பார்க்க முடிகிறது. நவம்பர், டிசம்பர் மாதம் வந்தா கழுத்து வரைக்கும் தண்ணியை பார்த்து ஓடக்கூடிய மக்களையும் பார்க்க முடிகிறது. ஐரானிக்கலி 2 சிச்சுவேஷன் நடக்கக்கூடிய ஒரே சிட்டி இந்தியாவில் இருக்கும்னா அது சென்னை மட்டும்தான். தெனாலி படத்துல வர இந்த கமலஹாசன் மாதிரி தண்ணியை பார்த்தாலும் பயம், தண்ணி இல்லைனாலும் பயம் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு கேவலமான நிலைமை இந்த திராவிட ஆட்சியாளர்கள் ஏற்படுத்தி இருக்காங்க. மழை தண்ணியை கூட திருடி கொண்டு போய் கடல்ல விட்டுறாங்க. அதை ஸ்ட்ரீம் லைன் பண்ணி சேவ் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இல்லாத, ஒரு விஷன் இல்லாத, ஒரு திங்கிங் இல்லாத, மக்களுக்கு என்ன தேவை என்று யோசிக்காத அரசாங்கத்தின் காரணத்தினால் இன்று வரை வருஷம் மழை வருது, வருஷம் கஷ்டப்படுறோம். 4 மாதம் கழிச்சு தண்ணி இல்லைன்னு அதே நம்ம கவலையப்பட்டு நம்ம அழுதுட்டு இருக்கோம். ஆனா இதுக்கான எந்த விதமான ஒரு எஃபோர்ட் எடுத்து சொல்யூஷன் என்பது இன்னைக்கு வரைக்கும் கொடுக்க முடியல இந்த ஆட்சியாளர்களால. ப்ராப்ளம் மட்டும் தான் இருக்கு, ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன்ஸ் கிடையாது. இதை உருவாக்கும் பொழுதுதான் இந்த அமேசிங் தமிழ்நாடு என்கின்ற விஷன் செயல்படுத்த முடியும். பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் சரி செய்ய வேண்டும். உங்களுக்கு தான் தெரியுங்க, நிறைய பேர் ட்ரிப்ளிகேன் சார்ந்தவர்கள் தான். உங்களுக்கு தெரியும் ஏரியாவோட டிராபிக் எப்படி இருக்குன்னு சொல்லி. வர்ஸ்ட் டிராபிக் சிச்சுவேஷன் சென்னையில நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. நம்ம பெங்களூர் நோக்கி பயணிச்சு, பெங்களூர் டிராபிக் எல்லாத்துக்குமே தெரியும். இன்னைக்கு பெங்களூர் இருக்க அதே கேவலமான டிராபிக் சென்னையிலையும் வரப்போகிறது. வாட் இஸ் த ஆன்சர் ஃபார் ஆல் திஸ்? உடனே நான் ஃபிளைஓவர் கட்டுறேன். ஃபிளைஓவர் கட்டி ஊழல் செய்த திரு முதல்வர் மு.க. ஸ்டாலினோட ஃபைல் இன்னும் கேஸ் பெண்டிங்ல இருக்கு. அதை அவர் மறந்துவிடக் கூடாது. அவர் மேயராக இருந்தபோது செய்த ஊழல், மேம்பாலம் கட்டுவதில் ஊழல், இன்று வரை இந்த கேஸ் முடியாம இருக்கிறது முதல்வர் மு.க. ஸ்டாலின் மேல. அவங்க மேம்பாலம் கட்டுறாங்கனாலே அது ஊழலுக்காக தான் கட்டி கொண்டு இருக்கிறார்கள், மக்களுக்காக கட்டவில்லை. உடனடியாக நான் மேம்பாலம் கட்டுறேன்னு சொன்னா சரி வராது. தலைநகர்ல இருந்து 50 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போய் நான் பஸ் ஸ்டாண்ட் வைக்கிறேன்னு சொன்னா அது அதுக்கான விடை கிடையாது. இன்னைக்கு சென்னையில் எலக்ட்ரிக் ட்ரெயின் இருக்கு, மெட்ரோ ட்ரெயின் இருக்கு, ஆனாலும் டிராபிக் குறையல. அதே டிராபிக் நெரிசல் ரோட்ல இருந்து கொண்டே இருக்கிறது. இதுக்கு நம்ம என்ன தீர்வு காண போகிறோம்? நம்ம எல்லாம் we are all part of Chennai. We need to understand one thing. Chennai as a city is saturated. இன்னைக்கு வெளியூர்ல ஒருத்தன் படிச்சு முடிச்சிட்டானா உடனடியாக என்ன சொல்றான்? நான் சென்னைக்கு வேலைக்கு போறேன், நான் சென்னைக்கு வேலைக்கு போறேன். 4-5 ஆண்டுகள் சென்னையில வேலை பார்க்கறாங்க, இங்கே கல்யாணம் பண்றாங்க, குழந்தை பெற்றுக்கிறாங்க, ஒரு புது குடும்பம் உருவாகிறது.
சோ ஆண்டுதோறும் சென்னையோட பாப்புலேஷன் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறோம். எவ்வளவுதான் நம்ம சிட்டி தாங்க முடியும்? சென்னையோட சேச்சுரேஷனை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அரசாங்கம் தேவை. ஒன்னு சொல்லுவாங்கல்ல, உங்க வீட சுத்தமா வைங்க, நாடு சுத்தமா இருக்குன்னு. அதே போல சென்னையோட ப்ராப்ளம்ஸ் சரி பண்ணாலே தமிழ்நாடு சரியாகிவிடும். சென்னைக்கு அவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு. இதை பத்தி யாரும் பேசுவது கிடையாது. சென்னைக்கு அருகாமையிலே உள்ள டிஸ்ட்ரிக்ட்ஸ் டெவலப் பண்ண நினைப்பது கிடையாது. எல்லாமே இஸ் பீயிங் டம்ப்ட் ஆன் சென்னை. இப்படி ஒரு சூழல் நமக்கு இருந்து கொண்டு வருகிறது. நம்ம யோசித்து பார்க்க வேண்டிய விஷயங்கள். இதையெல்லாம் சரி செய்யும் பொழுதுதான் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய இந்த விஷன். ஏன்னா இன்னைக்கு செல்ஃப் சஸ்டெய்னிங் சிட்டின்னு என்ன சொல்றோம் நம்ம? சிட்டி வித் குட் ஏர்போர்ட், இன்டர்நேஷனல் கனெக்டிவிட்டி, மெட்ரோ ஸ்டேஷன்ஸ், எல்கேஜில இருந்து ஹையர் எஜுகேஷன் வரைக்கும் குட் ஸ்டாண்டர்ட், ஹெல்த் கேர், குட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டு டிராவல், ஐடி கம்பெனி, இண்டஸ்ட்ரீஸ், இதெல்லாம் இருந்தாதான் ஒரு செல்ஃப் சஸ்டெயின் சிட்டியா நம்ம பார்க்கிறோம். அப்படி செல்ஃப் சஸ்டெய்னிங் சிட்டி தமிழகத்தில் எத்தனை உருவாக்கி இருக்காங்க இந்த 50 ஆண்டு காலத்தில் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். 50 ஆண்டு காலுக்கு முன்பாக பிரிட்டிஷ்கார ஆரம்பிச்ச மெட்ராஸ் தான் இன்னைக்கு பேரை மாத்தி சென்னையாக இருக்கிறே தவிர, இந்த ஆட்சியாளர்கள் வந்த பிறகு தமிழகத்தில் ஒரு செல்ஃப் சஸ்டெய்னிங் சிட்டி இருக்கா இல்லையா என்று கேட்டால் இல்லை என்பதுதான் அதுக்கு விடை. அதை உருவாக்க தவறிவிட்டார்கள். இப்படி ஒவ்வொரு இடத்திலுமே கோட்டையை விட்டு அந்த கோட்டையை நிரப்புவதுதான் பாஜகவின் வேலை. அதை நாங்கள் தான் சரி செய்ய முடியும். தமிழகத்தை மீண்டும் தலைநிமிர செய்ய முடியும் என்றால் அதற்கு பாஜகவின் ஆட்சி நிச்சயமாக தேவைப்படுகிறது. இன்னைக்கு இந்த கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் பாருங்க. தென் மாவட்டங்கள் வரக்கூடிய பஸ் எல்லாம் அங்க இறங்கணுமா, அங்கிருந்து இன்னொரு பஸ்ல மாறி சிட்டிக்கு வந்தா டிராபிக் குறைஞ்சிருமா. வெளிமாநிலங்கள் பஸ்ல வராங்க, அவங்க லக்கேஜை தூக்கிட்டு அடுத்த பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி இன்னொரு பஸ்ல ஏறி அந்த பஸ் சிட்டிக்குள்ள வருது. இதை செய்வதன் மூலமாக எப்படி சென்னை டிராபிக் மாற போகிறது? இந்த மாதிரி அடிப்படை திங்கிங் இல்லாத, ஒரு விஷன் இல்லாத ஒரு கவர்மெண்ட் நமக்கு தொடர்ச்சியாக இருப்பது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய சாபக்கேடு. தப்பி தவறி இந்த 500 ரூபாய் வாங்கி வாக்களிப்பவர்கள் தான் இங்க இருக்கக்கூடிய உங்கள் அனைவரின் தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சக்தியாக மாறிவிட்டது. நம்ம கிட்ட இருக்க பெரிய பேசிக் ப்ராப்ளம் என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் எலெக்ஷன் டேவா நம்ம ஹாலிடேவா பாக்குறோம். எலெக்ஷன் டேனா இட்ஸ் ஹாலிடே நினைக்கிறோம். 2 மணி நேரம் நம்ம ஏன் லைன்ல போய் நிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். இந்த நிலைமையை மாற்றி இங்க இருக்கக்கூடியவர்கள் இதே ஆர்வத்தோடு உங்களை சார்ந்தவர்களை வாக்களிக்க நீங்க கூட்டிட்டு போன மட்டும் போதும். உங்க விரல் தானாக தாமரைக்கு தான் போகும். ஆனா வாக்களிக்க நம்ம செல்ல வேண்டியது அது நம்ம கடமையாக எடுத்து ஆப்ஷனாக இல்லாம. இன்னும் கேட்டா நான் எப்பவுமே தலைவர் அண்ணாமலை கூட சொல்லுவேன், பஸ் நம்ம ஆட்சிக்கு வந்தா ஒரு சூழ்நிலை உருவாக்க வேண்டும். வாக்களிக்காதவர்களுக்கு அடிப்படை வசதிகளை கட் பண்ண போற ஒரு கண்டிஷன் போட்டாலே போதும், மக்கள் தானாக வாக்களிக்க வந்துருவாங்க. நிறைய பேர் ஹாலிடேவா எடுத்துக்கிறாங்க, ஊருக்கு போயிடுறாங்க, ஓட்டு போட வரது கிடையாது. சென்னையோட ஓட்டிங் பர்சன்ட் 55%, 55%. அந்த 55% 30%, 70% இந்த 500 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு வாக்களிக்கக்கூடிய நபர்கள். அவர்கள் தான் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு உங்களோட தலையெழுத்தை முடிவு செய்து இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய இந்த கேவலமான நிலைக்கு காரணம் அந்த பணத்தை வாங்கி ஓட்ட வித்தவங்க. அதற்கு ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஓட்டு போடாதவங்க பேரும் நிச்சயமாக இருக்கிறது. அந்த தவறை நம்ம இந்த தேர்தல் செய்யக்கூடாது. நீங்க அதை மட்டும் என்ஷூர் பண்ணுங்க. ராஜேவர்கள் பேசும்போது சொன்னாங்க 10 பேர் நீங்க கேன்வஸ் பண்ணுங்க. நான் சொல்றேன் 10 பேரை ஓட்டு போட மட்டும் சொல்லுங்க. நிச்சயமாக தேர்தலில் பாஜக ஒரு மிகப்பெரிய வெற்றியை, ஒரு மாற்றத்தை தமிழகத்தை ஏற்படுத்த முடியும். இன்னைக்கு பிஜேபியோட ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, சோ செல்ஃப்லெஸ். 40 ஆண்டு காலம் மேல பாக்குறாங்க. யாருக்குமே எம்எல்ஏ எம்பியோ கவுன்சிலர் பணம் சம்பாதிச்சது கிடையாது, எந்த சுகத்தையும் அனுபவிக்கல. ஆனா தேசத்துக்காக, மக்களுக்காக, மோடிக்காக போராடக்கூடிய குணம் கொண்டவர்கள் பாஜக சகோதர சகோதரிகள். இந்த முறை அவர்களுக்காக நம்ம ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேடி தர வேண்டும். இந்த நாட்டுக்காக ஒரு வெற்றியை தேடி தர வேண்டும். இது நம்மளோட கடமை. இன்னைக்கு பூத்துல பிஜேபிக்கு ஆள் இருக்கா இல்லையாங்கிற கேள்வியே வேணாம். இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸசைஸ். பட்டி தொட்டி எல்லாம் கிராமந்தோறும் சென்னையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்லம்லயும் இன்னைக்கு பிஜேபிக்கு ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்துட்டாங்க. இன்னைக்கு எல்லா இடத்தையும் பிஜேபிக்கு வாக்களிக்க மக்கள் தயாராக இருக்கிறார்கள். இன்னைக்கு மயான கொள்ளை நடக்குது. மயான கொள்ளை நடக்கூடிய ஒவ்வொரு கோயில் வாசல்லையும் அன்னதானம் போடக்கூடிய ஒரே இயக்கம் பாஜக மட்டும்தான். 2 நாட்களுக்கு முன்பு சிவராத்திரிக்கு கோயில் தோறும் அன்னதானம் வழங்கிய ஒரே கட்சி பாஜக மட்டும்தான். ஜனவரி தைப்பூசத்துக்கு முருகன் கோயில் எல்லாத்தையும் அன்னதானம் வழங்கிய ஒரே கட்சி பாஜக தான்.
இந்த மாதிரி மக்களிடம் நேரடி தொடர்பு உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனா பிஜேபியில 500 1000 கொடுத்து ஓட்டு வாங்க முடியாது. ஏன்னா யாரும் சம்பாதிக்கல. இவன் 500 ரூபாய் கொடுத்து ஓட்டை வாங்கி அவன் 5000 ரூபாய் சுரண்டிய வாழ்க்கையை நாசம் பண்றாங்க. அதான் மக்களுக்கு புரிய மாட்டேங்குது. இலவசம் என்ற பேர்ல இன்னைக்கு தமிழகத்தோட கடன் சுமை மட்டும் 8 லட்சம் கோடியாக மாறி இருக்கு. நம்ம எல்லாருமே கடனாளிகள் என்று நம்ம எல்லாருமே இந்த அரசாங்கம் வாங்கி கொடுத்த ஃப்ரீபியின் காரணமாக நம் அனைவரும் கடனாளியாக இங்க அமர்ந்து கொண்டிருக்கிறோம். 8 லட்சம் கோடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணல. இன்னைக்கு தமிழ்நாடோட யூத் 8 கோடி பேர் இருக்காங்க. ஆனா அவங்க இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் சொல்லியாச்சுன்னா பப்ஜி விளையாடுறது, கேண்டி கிரஷ் விளையாடுறது தான் இருக்கு. நரேந்திர மோடி அவர்கள் ஸ்போர்ட்ஸ் டெவலப் பண்றதுக்கு இந்தியாவோட சாஃப்ட் பவரை காட்டுவதற்காக பல ஸ்கீம்ஸ், கேலோ இந்தியா கேம்ஸ் மூலமாக ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞரோட திறமையை வெளியே கொண்டு வரதுக்கு வாய்ப்பு உருவாக்கிட்டு இருக்காங்க. டாப்ஸ் ஒரு ஸ்கீம், டார்கெட் ஒலிம்பிக் போடியம் ஸ்கீம், பல ஆயிரம் கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு. பல ஆயிரம் கோடி இளைஞர்களை ஊக்குவித்து அவர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து ஸ்போர்ட்ஸ்ல அவங்களை சாம்பியன்ஸ் ஆக்குறதுக்கு. இன்னைக்கு படிப்பை விட ஸ்போர்ட்ஸ் மூலமாக வேலை வாய்ப்புகள், அதிகப்படியான வேலை வாய்ப்புகள் மக்களுக்கு கிடைப்பதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி நரேந்திர மோடி உருவாக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பயன்படுத்த வேண்டும். இன்னைக்கு தமிழகத்தோட இன்னொரு மிகப்பெரிய சாபக்கேடு, இந்த காலேஜஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கேரளா, கர்நாடகால எலெக்ஷன் நடத்துவாங்க. இந்த எலெக்ஷன் நடத்தும் போது ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க மைண்ட் அலைன் ஆயிடும். they either become left minded or right minded or center. ஆனா தமிழ்நாட்டில் இந்த திராவிட கட்சிகள் இந்த எலெக்ஷன் கான்செப்ட் ரத்து செய்வதன் மூலமாக இன்னைக்கு மாணவரிடம் போய் கேட்டீங்கன்னா ரஜினியா, அஜித்தா, விஜயா தான் பேசுவாங்களே தவிர அவர்களுக்கு பிஜேபியா, காங்கிரஸா, கம்யூனிஸ்டா என்று பிரித்து பார்க்கக்கூடிய அந்த குணம் இல்லாம போயிருச்சு. இது ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி பிரச்சனை கிடையாது, அவங்க மேல தவறு இல்லை. அவங்களுக்கு அந்த எக்ஸ்போஷரை கொடுக்காம இங்க வச்சுட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த எக்ஸ்போஷர் பாலிடிக்ஸ் இல்லாம போயிருச்சு. சினிமா மூலமாக இந்த திராவிட கட்சிகள் அந்த மக்களோட மனசுல, அந்த ஸ்டூடெண்ட்ஸோட மனசுல சினிமாவை யூஸ் பண்ணி, அதான் ஒரு பேச்சாளர் சொன்னார், டிஎம்கே இஸ் மோர் டேஞ்சரஸ் தன் லக்ஸரி தொய்பான்னு சொன்னாங்க. காஷ்மீர் டெரரிஸ்டை விட மோசமானவன் இந்த டிஎம்கே காரன். ஏன்னா காஷ்மீர்காரன் கையில கன் இருக்கிற பார்க்க முடியும். டிஎம்கே காரன் கையில பெண் இருக்கு. அதை வச்சு மக்கள் மனசை மாத்தி ஏமாத்தி விஷத்தை விதைச்சு 2019 அவங்க தேர்தலில் ஜெயிச்சதுக்கு ஒரே காரணம் பொய் மூலமாக சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணி பிளே பண்ணி த்ரூ ஆர்ட் அண்ட் கல்ச்சர் சினிமாவை பயன்படுத்தி மக்கள் மனசை கெடுத்து பொய்கள் மூலமாக ஆட்சிக்கு வந்த ஒரு இயக்கம் இருக்கும் என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம் தான். தேர் வர்ஸ்ட் இந்த காஷ்மீர் டெரரிஸ்ட் என்பதை மணல் வைத்துக் கொண்டு தேர்தல் வாக்களிக்க வேண்டும். ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க வேண்டும். பாருங்க, அந்த சாதிக் பாஷா என்கின்ற நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொறுப்பு இருந்திருக்கார். ஜாஃபர் சாதிக் சாரி சாதிக் பாஷா திமுக ரிலேட்டட் தான். ஜாஃபர் சேட்டு திமுக ரிலேட்டட் தான். இந்த ஜாஃபர், சாதிக் பாஷா என்கின்ற பேர் எல்லாமே திராவிட முன்னேற்ற கழக ரிலேட்டட் தான் வந்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு மத்திய அரசாங்கம் ஒரு நலத்திட்டத்தை தமிழகத்தை கொண்டு வரனா கூட unfortunately it has to be implemented through the state. So central government கொடுக்கக்கூடிய அந்த ஃபண்ட்ல கூட ஒரு கமிஷன் வச்சு, கரப்ஷன் வச்சு நரேந்திர மோடி அவர்கள் விவசாயிகளுக்கு 13 கோடி விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் ஆண்டுதோறும் கொடுக்கறாங்க. எப்படி கொடுக்கறாங்கன்னா, அவர் ஆபீஸ்ல உட்கார்ந்துட்டு ஒரு பட்டன் அழுத்தினார்னா ஒரே நிமிடத்துல நேரடியா அக்கவுண்ட்ல 6000 ரூபாய் பணம் போய் சேர்கிறது. ஆனா when the fund is being distributed through the state, because BJP respects the federal structure of the country, அப்படி போகும்பொழுது அந்த 2000 ரூபாயை கொடுப்பதற்கு கூட 5000 ரூபாய்க்கு கட் அவுட் அடிச்சு திமுகவோட மாவட்ட ஸ்டேஜ் ஏறி பகுதி சேவை வச்சுக்கிட்டு ஒரு அமௌண்ட் தூக்கி பாக்கெட்ல போட்டுக்கிட்டு மிச்ச மீதியை மட்டும்தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு அவல நிலை தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு ஒரே சொல்யூஷன் தான் இருக்கு. தமிழ்நாடு நீட்ஸ் அ டபுள் இன்ஜின் சர்க்கார். மத்தியிலும் மோடி, மாநிலத்திலும் மோடி. இந்த டபுள் இன்ஜின் சர்க்கார் வந்ததன் மூலமாக மட்டும்தான் தமிழகத்தின் வளர்ச்சி என்பது உறுதி செய்யப்படும். தமிழகத்தில் கடல் இருந்தாலும் சரி, மலை இருந்தாலும் சரி, அந்த வளத்தை கொள்ளடிக்கக்கூடிய நோக்கம் கொண்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இந்தியாவோட தமிழ்நாட்டோட நேச்சுரல் ரிசோர்சஸ் அனைத்தையும் திருடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும். சில குடும்பங்கள் மட்டும்தான் இங்கு தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைமையை மாற்ற வேண்டும். தமிழகத்தில் அவ்வளவு அழகு இருக்கு. இன்னைக்கு ஒரு படம் வந்திருக்கு, மலையாள படம், நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க, மஞ்சுமோல் பாய்ஸ் சொல்லிட்டு. அந்த படம் வந்ததுல இருந்து இந்த குணா கேவ்ஸ்க்கு ஆயிரக்கணக்கான மக்கள் போறாங்க.
ஆனா இந்த மாதிரி தமிழ்நாட்டுல எவ்வளவு நேச்சுரல் பியூட்டி இருக்கு, அதை யாரும் யூஸ் பண்ணிக்கிறது கிடையாது. குற்றாலம் மாதிரி ஒரு ஃபால்ஸ் நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. ஆனா we are not promoting it enough. Tourism gives life to so many people. நம்ம டூரிசத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டும். அதை மாநில அரசாங்கம் தவற விட்டு விட்டார்கள். இந்த மாதிரி எந்த ஃபீல்டிலுமே தமிழ்நாட்டோட தேவைகளை பூர்த்தி செய்யாமல் மக்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்காம செய்ததற்கு காரணம் we have a government with no vision. இன்னைக்கு தேவை தமிழகத்துக்கு நரேந்திர மோடி மாதிரி இந்தியா 2047 என்று சொல்லக்கூடிய ஒரு திறமையான ஒரு தலைவர், ஒரு மனிதர் தமிழகத்துக்கு தேவை. நரேந்திர மோடியின் உருவாக இன்று தமிழகத்துக்கு திரு அண்ணாமலை அவர்கள் கிடைத்திருக்கிறார்கள். ஆகவே வரப்போகின்ற தேர்தலில் யார் எந்த தொகுதியில போட்டியிடுறாங்கன்னு முக்கியம் இல்ல. எங்களை பொறுத்தவரை, உங்களை பொறுத்தவரை தமிழகத்தின் 39 தொகுதிகளின் வேட்பாளர் யார் என்று கேட்டால் நரேந்திர மோடி, நரேந்திர மோடி, நரேந்திர மோடி தான். ஆகவே உங்கள் வாக்கு என்பது நரேந்திர மோடிக்காக தான் இருக்க போகிறது. இதை மனதில் வைத்து we all have a vision. தமிழ்நாடு will be great again. இந்தியாவின் தலை சிறந்த மாநிலமாக நம் தமிழ்நாடை மாற்ற போகிறோம். அனைவரும் ஒன்று சேர்ந்து, இது தனிப்பட்ட ஒரு நபரால முடியாது, ஒரு இயக்கத்தினால முடியாது. இட் இஸ் a joint collective effort. அதை நாம் செய்ய வேண்டும். அதற்கு உங்கள் அனைவரின் ஒத்துழைப்பும் தேவை என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என் பாதம் தொட்டு நன்றிகளை மனக்கடையும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.